காவியா, நீங்க என்ன லூசா காவியா? தெரியாம கேக்குற லூசா? சொல்லு. ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கேன், குடிச்சிருக்கியான்னு கேக்குறேன். குடிகாரன் இல்ல காவியா, நான் ஒன்றும் குடிகாரன் இல்லை காவியா. சும்மா எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்க கல்யாணம்னா இல்லை ஏதாவது பார்ட்டினா மட்டும் லைட்டாக டேஸ்ட்டு மட்டும் பார்ப்பேன், அவ்வளோதான். ஆனால் காவியா, இந்த மாதிரிலாம் கோவப்பட்டு வருத்தப்பட்டு குடிச்சதெல்லாம் இல்லை தெரியுமா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் காவியா. யாருக்காக தெரியுமா? உனக்காக தான் காவியா, உனக்காக தான். ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. நான் குடிக்கூடாதுங்கிற அக்கறையில கேக்குறியா காவியா? இல்ல, எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல, அதான் கேக்குறேன். ஓ, ஆமா, வெளில போன புருஷன் இன்னும் வரலையே அப்படிங்கிற பயத்துல சரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு வீட்டுக்குள்ள போக பிடிக்கல, கடுப்பா இருக்கு, அதான் வெளியில உட்கார்ந்திருக்கேன். போதுமா? எனக்கு தெரியும் காவியா, நான் என்ன கேட்டாலும் உனக்கு என் மேல அக்கறை இல்லாத மாதிரி தான் பேசுவேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு பிடிக்கல, சாரி, மை மிஸ்டேக், சாரி. காவியா, அம்மாவும் ஜோதியும் நான் அப்படி திட்டினாங்கல்ல, என்னால தாங்கிக்கவே முடியல காவியா. அதனால உன்ட்ட அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி. இங்க பாரு, நீ அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்படுற அளவுக்குலாம் அவங்க சொன்னதெல்லாம் ஒர்த்தே இல்லை, புரியுதா? புரியுதா? சரி, உன் சித்தி பேர் என்ன? எதுக்கு? சும்மா சொல்ல, ஒரு டைம் பாஸுக்கு தான். சொல்லு சொல்ல. லீலாவதி. லீலாவதி. நான் கூட உன் சித்தி உனக்கு சித்தியா இருக்கிறதுனாலதான் உன்கிட்ட அவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அப்படிலாம் இல்லை போல இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு லீலாவதி இருக்காங்க. புரியல, என்ன சொல்றீங்க நீங்க? எங்க அம்மாவுக்குள்ளேயும் ஒரு லீலாவதி இருக்காங்கல்ல, அதுதான் சொன்னேன். இல்லைன்னா அவங்க ஒன்ட்ட இப்படி நடந்துருப்பாங்களா? சொல்லு 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 சொல்லு. இங்க பாருங்க, நான் உங்க அம்மா பேசினது பத்தியோ இல்ல ஜோதி பேசினது பத்தியோ வருத்தப்படல. ஏன்னா எனக்கு திட்டு வாங்குறதும் வீட்டை விட்டு வெளியில உட்காரதும் ஒன்னும் புதுசு கிடையாது. என் அப்பா சித்தி 2 பேருமே எப்பவும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்து யூனிஃபார்மோட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். பாட்டியை எதிர்பார்த்து வாசல்லயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனா அது எனக்கு கஷ்டமாவே தெரியல. ஆனா உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க, அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.